ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல ஒரு புதுமையான விஷயம் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 4 அண்ட் 5 வீடியோஸ்ல வந்து நம்ம சி புரோகிராமிங் வந்து பத்தி பார்த்துட்டுருக்கோம். ஸோ சி புரோகிராமிங் வந்து எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, அதனுடைய புரோகிராமிங்கோட ஸ்ட்ரக்சர், ஃபார்மேட் எல்லாமே வந்து ஆ ஆ இந்த வீடியோ மூலியமா கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோட யூடியூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வேரியபிள் இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வேரியபிள். ஸோ நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் அப்படி சொல்லும்போது நோட் பேட் அண்ட் சிஎம்டி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இட்ஸ் கால்ட் நம்மளுக்கு தேவையானது வந்து என்னன்னாக்கா நோட் பேட். ஸோ நோட் பேடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தனியான ஸ்லாட்டில் வந்து நம்ம லாகவுட் பண்ணிக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ கமெண்ட் புறம் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் வந்து ரெண்டே கான்செப்ட் தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மெயின் கான்செப்ட் அப்படி சொல்லும்போது ஜிசிசி கம்பைலரை வந்து மஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணது தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ சீரீஸில் வந்து அதில் போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்க வேண்டியது நம்ம வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள் அப்படி சொல்லும்போது வேரியபிள்ஸ் அப்படி. ஸோ இது தாங்க வேரியபிள்ஸ். இன்னைக்கு பார்க்குற டைட்டில் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ரெண்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ். ஸோ 2 கான்செப்ட்ஸ் இருந்தது. இதில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு வேல்யூ இருக்கப்பட்டது எப்படி வேணால் மாறும். ஸோ அதுக்கு வந்து அந்த வேல்யூ ஆகப்பட்டது அந்த ஒரு ஸ்டோரிங் கேப்பபிலிட்டி இருக்கிறது தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்னாப்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கலாம் நீங்கள் வந்து எந்த வகையான டேட்டா டைப்ஸ்க்கு வந்து எந்த வகையான டேட்டாவை வந்து நீங்கள் இந்த வேரியபிள் மூலயமா நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த வேரியபிள் வந்து வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ வேரியபிள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னாக்கா ஆல்பாபெட்டிக்கல். ஸோ அந்த ஆல்பாபெட்டிக்கல் கான்செப்டில் தான் இருக்கணும் வேரியபிள் பொறுத்த வரைக்கும். லைக் ஏபிசிடி அப் டு 26 வேர்ட்ஸ் இருக்குங்களா ஏபிசிடி. ஸோ அந்த கன்சிஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் த வேர்டில் தான் இருக்கணும். ஸோ அல்லது நீங்கள் அப்படின்னு கூட டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த வேரியபிள் ஆகப்பட்டது ஏ அப்படி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து வேரியபிள் ஆகப்பட்டது ஏ அப்படி சொல்லும்போது அதனோட டேட்டா டைப்பு நீங்கள் என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். சப்போஸ் நான் வந்து யூஸ் பண்ணுற வேல்யூ வந்து ஒரு ஃபேக்டோரியல் நம்பர்ஸ் அதாவது ஒரு டெசிமல் நம்பர்ஸ் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லைக் ஃப்ளோட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படி சொல்லும்போது எனக்கு வெரி சிம்பிள் தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படி சொல்லும்போது எனக்கு லைக் நீங்கள் ஃப்ளோட் கமா ஏ அல்லது ஸோ டபுள் கமா ஏ டபுள் கமா ஏபி அப்படின்னு போடலாம். லைக் நீங்கள் இன்டீஸ் கமா சி. ஸோ வாட் எவர் உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சி அப்படின்னு இந்த இடத்துல சி போட்டிங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து எரர் காமிக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து சின்ற ஒரு வேரியபிள் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டீங்க. எதுக்குனாக்கா இன்டிஜருக்கு. அதே சின்ற வேரியபிளை வந்து கேரக்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இன்டிஜர் வேல்யூ வந்து வந்துச்சுன்னா அது வந்து கேரக்டர் வேல்யூ கேரக்டர் வேல்யூ கன்வே பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்டிஜர்லேருந்து கேரக்டர் கேஸ்கேடிங் பண்ணி ஸோ அந்த கன்வெர்ட் மூலிமா நீங்கள் வந்து நீங்கள் கேரக்டர் வேல்யூ வாங்க முடியும். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்னா டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவைன்ற வேரியபிள் வந்து எப்படிலாம் இருக்கும். ஸோ எது மாதிரி வேல்யூலாம் இருக்குது. ஸோ இதுக்கான ரேஞ்ச் எப்படிலாம் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னாக்கா இப்போது லைக் இப்போது ஏ அப்படின்றது ஒரு வேரியபிள், பின்றது ஒரு வேரியபிள், சின்றது ஒரு வேரியபிள், ஸோ டின்றது ஒரு வேரியபிள். ஸோ இது மாதிரி தாங்க. ஸோ நீங்கள் ஏபிசிடி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களோட நேமோட போடணும். லைக் நீங்கள் வந்து ஒரு பையோட வேல்யூ வந்து சேவ் பண்ணுறீங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு டபுள் வேல்யூனாக்கா டெம்பரேச்சர் டேட்டா வந்து லைக் டெம்பரேச்சர் அதாவது சென்சார்ஸ் இருக்குன்னா டெம்பரேச்சர் டேட்டா வந்து சென்சிங் ஆகி அது வந்து அது மூலிமா வந்து டேட்டா வர மாதிரி. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஓவர் வந்து டபுள் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணணுங்கள டிஓ. ஸோ மோஸ்ட் ஓவர் டபுள்ன்ற வேர்டு வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது
மல்டிபிள் வேல்யூ வந்து நம்ம வந்து வரும்போது டெம்பரேச்சர் டேட்டாஸ் அப்புறம் வந்து இது மாதிரி ஃப்ராக்ஷனில் வரதை வந்து நம்ம டெம்பரேச்சர் டேட்டா வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்டு கேரக்டர்ன்றது மோஸ்ட்லி வந்து காமனாக நம்ம வந்து எல்லா வகையான ப்ரோக்ராமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பற்றி தாங்க. ஸோ இது இவ்வளோதாங்க ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுக்கும் வந்து ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இப்போ ஏ கம்மா டூ சிஆர்டி. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் அப்படி சொல்லணுன்னாங்களா வேரியபிளாக இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேரக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால வந்து நம்ம கம்பைலர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு ஸோ இது வந்து த்ரூ ஆன் எரர் அப்படின்னு வந்து கன்சோல் மூலியமாக கன்வே பண்ணிடும். ஸோ இதுக்குன்னு ஒரு அலகேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது. லைக் பிஆர்டி. ஸோ இது மாதிரி வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டோன்ட் கிரியேட். ஸோ டோன்ட் அதே மாதிரி வந்து கேப்ஸில் போட்டு அப்புறம் வந்து பிஆர்டி அப்படின்லாம் போடக்கூடாது. ஸோ இது வந்து என்ன பண்ணுனாங்களா இதுவும் வந்து எரர் கொடுக்கணும். ஸோ ஒழுங்கான ஃபார்மேட்டான அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லணும் அல்லது ஸ்ப்ளிட். ஸோ நான் வந்து ஒரு ஆப்பிள் அப்படின்னு ஏபிபிஎல்இ. ஸோ இது மாதிரி இதுதான் ஸ்ட்ரிங்கு. அதை விட்டுட்டு இந்த ஆப்பிளுக்கு பதிலாக வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் ஆம்பரேஷன் போடுறேன். ஸோ இது மாதிரி டாலர் சிம்பிள் போடுறேன் அல்லது இப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஏறன்னு முடிக்கும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கமாண்ட் ப்ராப்பர்ட் வந்து இந்த இடத்துல டைரக்டரி வந்து சியில் இருக்குது. ஸோ நம்ம சேவ் பண்ணுற ஃபைல் வந்து எங்கே இருக்குனாக்கில் டியில் இருக்குது. ஸோ நான் வந்து டி டைரக்டரி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ டி டைரக்டரி அப்படி சொல்லும்போது நம்ம எஜுகேஷன் வால்யூமில் சியில் அப்படின்னு போயிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு இருக்குது அப்படின்னாக்கல நம்ம வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவைன்றது என்னன்னாக்கில் ஒரு கமாண்ட் ப்ராப்பர்ட் அப்புறம் வந்து நோட்பேடு. ஸோ இந்த ரெண்டு டூல்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேரியபிள் வந்து எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோக்கான டாஸ்க் அப்படி சொல்லும்போது இந்த வேரியபிள் வந்தாலும் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் பண்ணால் எப்படிலாம் எரர் வருது அப்படின்லாம் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இன்ட் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கேரக்டர். ஸோ கேரக்டர் அப்படின்னு போட்டோம்னாக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து நான் ஏபிபி இப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது இது ஒரு எரர். ஸோ இது வந்து எது மாதிரி எரர்னு அது ஷோ ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோட் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பை வேல்யூ வந்து 3. ஸோ இது மாதிரி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டபுள் அப்படின்னு கொடுக்கும்போது டபுள் அப்படின்னு கொடுக்கும்போது பி அது கேப்ஸு அப்புறம் வந்து 3. ஸோ ஒரு வேரியபிள் வந்து எப்படிலாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா பாசிபிலிட்டியும் வந்து நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து %d. ஸோ %d அப்படி சொல்லும்போது நாங்கள் ஆம்பர்சன்ட் ஸோ ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னு பண்ணுவோம். ஸோ ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னு பண்ணுவோம். இதே மாதிரியும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்மளுக்கு தேவைன்ற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு தேவைன்ற ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல %d அப்படின்னு போட்டோம்னாங்களா நம்மளுக்கு தேவையானது வந்து இன்டிஜர் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய வேல்யூ வந்து C1. C1.c அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் சி அப்படின்ற ஒரு வேலையை வந்து எக்ஸ்டென்ஷனாக பண்ணணும். அப்போ தான் வந்து கம்பைலருக்கு தெரியும் இது வந்து சி ப்ரோக்ராமுடைய கோப் ஃபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வி ட்ரை இட் நவ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஜிசிசி வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டவுன்லோட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து கிளியர் ஸ்க்ரீனை வந்து கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு தேவையான கம்பைலரில் வந்து ஜிசிசி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைலோட நேம் வந்து C1.c அப்படின்னு போடுறோம். ஸோ C1.c வந்து எந்த ஒரு எரர் வரல. ஸோ சம் எரர் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எரர். ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இது பாருங்கள். எக்ஸ்பெக்டட் எரர் அதாவது 5வது லைனில். ஸோ நீங்கள் வந்து 5வது லைனில் 10th. ஸோ 1 2 3. ஸோ அப்படி சப்போஸ் இல்லைன்னா இந்த இடத்துல லைன் 1 2 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கர்சர் வச்சிங்கன்னா லைன் 5. ஸோ லைன் 5ல் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 10வது லைன் அதாவது 1 2 3 4 5 10. ஸோ 10 வந்து இது வந்து வராது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எரர் வந்து இப்போ வருதான்னு பார்க்கலாங்களா?
ஸோ இந்த எரர் வருதான் பார்க்கலாம். ஸோ சிஎல்இ, ஸோ ஜிசிசி1 இப்பயும் வந்து எரர் வரல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சேம் தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சேம். சப்போஸ் வந்து நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஐஃபென்ட் போடுறீங்க அப்படி சொல்லும்போது இது வந்து ஏன்னா எது மாதிரி எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எரர் வருதுங்க எல்இ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்இ வந்து நம்ம வந்து அன்டிக்ளேர் பண்ணல. ஸோ அதை வந்து செப்பரேட் அப்புறம் வந்து ஆட்ரிபியூட்டும் வந்து ஸோ இது மாதிரி எரர்லாம் வருது. இது மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து கம்பைலர் வந்து சொல்லுது நம்மளுக்கு. உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணதை வந்து தப்பு ராங் அப்படின்னு வந்து கம்பைலர் வந்து நம்மளுக்கு வந்து கன்வே ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? லைக் ஜிசிசி அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கான அவுட்புட் வந்து என்னென்னா டாட் ஏ கம்மா அவுட். ஸோ டாட் ஏ கம்மா அவுட் அப்படி சொல்லும்போது என்ன, ஸோ எனக்கான லிமிடேஷன் அப்படி சொல்லும்போது ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏ, அதாவது நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா பிரிண்ட் எஃப்ல %d அப்படின்னா இன்டிஜரோட வேல்யூ, ஆம்பர்சன்ட் ஏ அப்படி சொல்லும்போது அதனுடைய அட்ரஸோட லொக்கேஷன், அதாவது மெமரி லொக்கேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு வீடு இருக்குன்னா வீடுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி ஏக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த ஏயோட அட்ரஸ் தான் இந்த வேல்யூ. சப்போஸ் வந்து ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து தெரியல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே என்டர் பண்ணலாம். அல்லது ஏவோட வேல்யூ வந்து டைரெக்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு தேவையான எரர் வந்து வருமானு கேட்டால் வராதுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஏவோட வேல்யூ வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜிசி அப்படின்னு போட்டு சிஎல்எஸ்எஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ சிஎல்எஸ்ன்னு போட்டோம்னா நம்மளுக்கான ஃபைலோட நேம் வந்து c1.c அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ c1.c அப்படின்னு சொல்லும்போது டாட்டு/ஏ அவுட். ஸோ இது மாதிரி போடும்போது எனக்கான அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ 23 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சப்போஸ் வந்து நம்ம வந்து எல்எஃப் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எல்எஃபோட ஸ்பெசிஃபியர் அப்படின்னு சொல்லும்போது டபுள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டபுள் சொல்லும்போது நான் வந்து லெட் மீ ட்ரை நவ். எனக்கு தேவையானது வந்து இது. ஓகேங்களா? ஸோ C1 சிஎல்எஸ் அப்புறம் வந்து இதுதான் எனக்கு தேவை. ஸோ எனக்கான அவுட்புட் வந்து 000 வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து டபுள்ன்ற வேல்யூ வந்து நீங்கள் இன்ஸ்டலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் 3 1 2 3 4 5. ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ கண்ட்ரோல் எஸ்என் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். லைக் சிஎல்எஸ். ஸோ எனக்கான அவுட்புட் வந்து தான் வருது. ஏன் இது மாதிரி வருது அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேரியபிளோடைய நேம் வந்து நான் இங்கே வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் எனக்கு வந்து 00 ஸோ அது என்ன இருக்கோ நம்ம என்னென்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதே வந்து நம்ம வந்து டைரெக்டாக கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுக்கலாம். ஸோ எனக்கான வேல்யூ வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ 3.2323. ஸோ இது மாதிரி தாங்க. ஸோ ஒரு வேரியபிள் ஆகப்பட்டது இது மாதிரி ஃபார்மேட்டில் வந்து கரெக்டாக டிக்ளேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்டாக வேரியபிள் வந்து இது வந்து இப்படி தான் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியாகவே புரியும். ஸோ இது மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதோட விடை பெறுவது MLP கிரியேட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.